இந்த தொட்டா சுருங்கி உடல்ல தேற்றக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதனால கிடைச்சதுன்னா கலவைக்கீரையில இந்த தொட்டா சுருங்கி இலையும் சேர்த்து போட்டு கலவைக்கீரையில கூட்டு செய்து நல்லாவே சாப்பிடலாம். இதை கஷாயமாக்கி குடிக்கணும் அப்படிங்கும்போது, அதாவது பேஷண்ட்ஸ் யாராவது நோயிலேருந்து விடுபடும் போது அவங்க உடலை தேற்றக்கூடிய தன்மை வேணும் அப்படிங்கும் போது, பழைய பலத்தை மீண்டும் அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தொட்டா சுருங்கி இலைய சமூலமா, அதாவது தண்டு, வேர், இலை, பூ எல்லாத்தையும் வெயில உலர்த்திட்டு அதை பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு 1/2 டம்ளர் ஆன பிறகு வடிகட்டி அவங்க தொடர்ந்து 48 நாள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் நல்லாவே தேரும். இந்த தொட்டா சுருங்கி இலைய நம்ம ஒரு விளையாட்டு பொருளா பார்க்காம இதுவும் ஒரு மருந்து பொருள். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா மூலிகையும், ஒவ்வொரு மூலிகையும் ஒரு செடியையும் மூலிகையா தான் சித்தர்கள் பார்த்துட்டாங்க. அது நம்ம உடலை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியா, நம்ம உடல்ல உள்ள நோயை நீக்கக்கூடிய தன்மையா தான் சித்தர்கள்